விசை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஒரு விசை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுத்திகரிங்க ஆண்டவரே. நான் தான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீரே பெரியதாக இருக்கும்படி சுபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. சொல்லி பாடுவோமாக. ஆராதனை
உற்சாகமாக இயேசு நல்லவர் என்று பாடுவோமாக. கைகளை தட்டி வாயிலை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் படைத்த ஆண்டவருக்காக. உற்சாகத்தோடு பாடுவோமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி.
நம்முடைய இடத்துல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கொண்டு வரப்போது எங்கள் வாக்குறுத்தீர் ஆண்டவரே, சொன்னபடியே செய்தீங்க ஆண்டவரே. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது போல ஆண்டவரே, பாலும் தினோடு தேசத்துக்கு ஆண்டவரே வாக்கு கொடுத்தவாறு ஆண்டவரே, வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, எங்களை வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை நடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனாக கத்தரை முழு இருதயத்துடைய முழு ஆத்மாவோடு முழு பலத்துடைய அன்புகிறாய் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதன்படி ஆண்டவரை உற்சாகத்தோடு பாடுவோமாக. இன்னும் அதிகமாய்
ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உடைய கிருபை எங்கள் மேலே இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியின் மத்தியில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டு, தேசத்தையும் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே உடைய சுத்த கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நன்றி சொல்லி நாங்கள் பாட வருகிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சபை ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே உங்களை தொழுது கொள்ள ஆண்டவரே நல்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
உங்க கிருபை இல்லைனா நான் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நான் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நான் இல்லை. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லைனா ஆண்டவரே நாங்க இல்லப்பா. நாங்க நிற்பதும் நிர்மலமாகாததும் ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபாப்பா. ஓ நன்றி நன்றி அப்பா. இன்ன வரைக்கும் காத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் புகழும் ஏறெடுத்து செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. யாக ஆண்டவரே, தேவ வார்த்தைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நம்முடைய சிலுவைக்கு பின்னாலே மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படி செல்விக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே வெளிப்படும்படி செல்விக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செல்விக்கிறோம். ஆமென் ஆமென். தொடர்ந்து இணைந்திருங்க. தேவ வார்த்தை கொடுக்க பார்த்து தேவராஜன் நம்ம மத்தியில் வருவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். ஆமென். God is good all the time. கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். இந்த காலவேளையில இந்த Facebook லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற எக்லிஷா எவஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஸ்ரம்பான் லுக்குட் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் இந்த காலவேளையில உங்களை யாவரையும் வாழ்த்தி நான் வர வைக்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில உங்களோட நான் தெய்வ செய்திக்கு கடந்து போகிறது முன்பதாய் கொஞ்ச நேரம் நாம் யாவரும் சேர்ந்து தலை வணங்கி இந்த வேத வார்த்தைக்காய் நாம் செபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரை இந்த காலவேளையில விசேஷமாய் எங்களோட கூட இருந்து நீர் இடைப்படுவீராக. கர்த்தர் சிலுவை பின்னால் மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யட்டும் தகப்பனே. சிந்தையில விடுதலை, இருதயத்துல விடுதலை, ஆவில விடுதலை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள ஆண்டவரே இன்னும் பக்தி வைராக்கியத்துக்குள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல நிலைத்திருக்கும்படி இந்த வார்த்தை எங்களுடைய சிந்தையில இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் என்னை தாழ்த்தி கர்த்தர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலவேளையில விசேஷமாய் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலும் கர்த்தர் துதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த Facebook லைவ்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த காலவேளையில என்னுடைய தெய்வ செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலும் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை பயணங்களில நம்ம கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்னே நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான், நிச்சயமாய் நமக்கு முடிவு உண்டு. ஆமென். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆமென். இந்த காலவெளியில நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி உங்களோட நான் பேச போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்னுடைய தெய்வ செய்தியின் தலைப்பு நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆமென். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க.
நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வேத வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது சாலமன் எழுதின இந்த நிருபங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 23:18 சொல்லப்படுகிறது போல நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இங்க 2 காரியங்களை சொல்லப்படுகிறது. ஒன்று என்னன்னு சொன்னா நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட சூழ்நிலைகளிலும் போராட்டங்களும் மத்தியிலும் எதிர்ப்பின் மத்தியிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒன்னே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான், கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிந்தைக்குள்ள நம்ம வருகிறது என்னன்னு சொன்னா நிச்சயமா தேவன் எனக்கு ஒரு முடிவு கொடுப்பாரு. ஆமென். நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். இந்த காலவெளியில இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தங்களுடைய வார்த்தையை நம்ம அதை பெற்று அதை நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஐயா நான் சொல்லுகிற முடிவு உண்டு. ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகளில் இருந்த ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேக சூழ்நிலைகளில தேவன் ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணினார். அதுல ஒரு நம்பிக்கை வீண் போகாதபடியாய் கர்த்தர் செய்ததை நம் வேதாகமத்துல நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குறுதிகளை நாம் பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்கள் மத்தியில வரும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னோமா, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, நான் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். இந்த COVID-19 சூழ்நிலை நான் பார்க்கும் போது என் இருதயத்துல என்னுடைய சிந்தைக்கு வரும் பொழுது நான் உங்களோட நான் தெய்வ செய்தி இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஆமென். இதை நான் பார்க்கும் பொழுது அநேக சொல்றாங்க இது போய்கிட்டே பரவிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்குள்ள ஒரு வார்த்தை தேவன் என்னுடைய மறுபடியும் என் சிந்தைக்கு கொண்டு வந்தது என்னன்னு சொன்னா நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆமென். கர்த்தர் என்னுடைய இருதயத்தை சொன்னார், இந்த சூழ்நிலைக்கு இந்த வியாதிக்கு தேவன் ஒரு முடிவை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அது நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட கூட தேவ வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். ஆமென். இன்னைக்கு ஒரு 4 காரியங்களை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன். இந்த நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய தேவ செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பார்க்கும்போது முதல் வியாதியில முடிவு உண்டு, 2வது சோதனைக்கு முடிவு உண்டு, 3வது தனிமைக்கு முடிவு உண்டு, 4வது அடிமைக்கு முடிவு உண்டு. ஆமென். இந்த காலவெளியில நம்ம அநேக சூழ்நிலையில கடந்து போகும் பொழுது வியாதியில இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில தேவன் உடனே சொல்லுகிறார், ஆமென், இந்த வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு தேவ பிள்ளைகளே. ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். வேதாகமத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் வியாதி படும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த சம்பவத்தை கொஞ்ச நாள் நம்மளுடைய சிந்தைக்கு கொண்டு வரும் பொழுது அவருடைய நம்பிக்கை, தேவன் மேல வைத்த நம்பிக்கை, அந்த முடிவுல அவருடைய வியாதியை தேவன் எப்படி மாத்தினார் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்முடைய சிந்தைக்கு நான் கொண்டு வர போகிறேன் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மெய்யாகவே தேவன் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-5 வரைக்கும். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-5 வரைக்கும். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுதே எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுந்தார். ஏசாயா பாதை முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவின்
நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்ன என்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போ. இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்படும் பொழுது எசேக்கியாவுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது தேவ பிள்ளைகளே? அவர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறாரு. இந்த எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லுகிறார், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ வியாதிப்பட்ட, நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும் பொழுது நீ மரிக்க போகிறன்னு சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லும் பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்தார் என்று சொன்னா, அவர் தேவ சமூகத்தை மறுபடியும் அவர் சுவரை பார்த்து திரும்பி ஏசாயா தீர்க்கதரிசி அவர் போகிறார். அவர் போகும்பொழுது இந்த எசேக்கியா ராஜா சுவரை பார்த்து திரும்பி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஆமென். ஹalleluya. அவர் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது, ஆ கர்த்தாவே, அந்த 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். என் விண்ணப்பத்தை எசேக்கியா மிகவும் தேவ சமூகத்துல அழுந்து ஜெபித்தான தேவ பிள்ளைகளே. ஆமென். ஐயா தேவ பிள்ளைகளே, நல்லா கேளுங்க. வியாதியை சிறையிருப்பை தேவன் மாத்துகிறவர். ஆமென். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா இந்த அவர் சொன்னதே அதுதான் முடிஞ்சிச்சு என்று சொல்லி அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கல. அவர் தேவ சமூகத்தை நோக்கி, கர்த்தரை நோக்கி நம்பி தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன திறமையா செய்கிறார்? அந்த 6வது வசனத்துல எசேக்கியா ராஜாக்கு 15 வருஷம் தேவன் ஆயுசை நீடித்து கொடுக்கிறாரா? ஹalleluya. ஆமென். முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாரு. ஆனா இயேசுவை தேவனை நம்பின எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை கர்த்தர் சிறையிருப்பை 15 வருஷங்கள் ஆயுசை நீடித்து கொடுத்தார் தேவ பிள்ளைகளே. ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் ஜெபித்தார். அவர் சொன்ன காரியத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி அவர் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மாத்தினது போல ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை சிறையிருப்பை மாத்துகிற தேவன் தேவ பிள்ளைகளே. ஆமென். என்னோட கூட இருக்கீங்களா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில நம்ம சொல்லலாம், நம்ம நினைக்கிறோம் இப்படியா முடிஞ்சிருச்சு. ஆனா நம்முடைய விசுவாசம் தேவனை நோக்கி பார்க்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தேவனால் செய்ய முடியும் தேவ பிள்ளைகளே. ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. நான் நம்பிக்கை வீண் போகாத. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில சில வியாதிகள் இருக்கலாம். ஆமென். நீங்க அந்த வியாதி நினைத்து சார்ந்து போவாதீங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் சிறையிருப்பை மாற்றின தேவன், 15 வருஷங்கள் ஆயுசை நீடித்து கொடுத்த ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்து முடிப்பாராயா? வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் தேவ பிள்ளைகளே. ஆமென். என்னோட கூட இன்னொரு வார்த்தைகளை பார்க்கிறோம் வேதாகமத்துல. 12 வருஷம் படும் பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 43 48வது வசனம் வரைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நோட்ஸ் புஸ்தகத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 8வது அதிகாரம் 43 48வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்ன போது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து இருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தன் தொட்ட காரியத்தையும் உடனே தன் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். இந்த வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது இயேசு இந்த கிராமத்துல கடந்து போகும்போது இங்க அவர் கேள்விப்படுகிறார். 12 வருஷம்
பெரும் பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். அவளுக்கு அவ்வளவு ஆஸ்திகள் இருந்துச்சு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 12 வருஷம் படும் பாடுள்ள ஸ்திரீ இருந்தாளாம். ஆமென். அவளுடைய ரத்த போக்கு. ஆமென். அப்படினா 12 வருஷம் அவள்கிட்ட இருந்த பணங்கள், ஆஸ்திகள் வைத்து அவளுக்கு ஏதாவது சுகம் கிடைக்குமான்னு சொல்லி டாக்டர்கள் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் செலவழித்த சூழ்நிலையில அவள் இருந்த நேரத்துல, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீ, ஆனா அவ கேள்விப்படுகிறா, ஆண்டவர் இந்த இடத்துல வருகிறார் என்று சொல்லி. ஐயா பாருங்க, அவன் நினைச்சிருந்தாரு சொன்னா 12 வருஷம் அவள்கிட்ட இருந்த ஆஸ்திகள், அவர்கிட்ட இருந்த பணங்களை வைத்து எவ்வளவு செலவழித்து அந்த வியாதிக்கு ஒரு விடுதலை நடக்கவே இல்லை. அந்த வியாதிக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. ஆனா அந்த இடத்துல, அந்த கிராமத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவள் கேள்விப்படும் பொழுது, அவன் எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை நான் போய் பார்க்கணும், அவரை தொடரணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது போல, அவன் என்ன திறமை செய்தா, அவன் முடிஞ்சிருச்சு, ஐயோ இதோட முடிஞ்சே அப்படின்னு நினைக்காத காட்டிலும் அவளுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு இருக்கு, இந்த இயேசுவை தேடி போனான்னு சொல்லி அவன் அந்த 12 வருஷம் அந்த வியாதியில இருந்த அந்த ஸ்திரீ கேள்விப்படுகிறார். அந்த கூட்டத்துல அவன் கடந்து போகிறான், திரளான கூட்டங்கள். ஆனா அவன் கஷ்டப்பட்டு போய் எப்படியாவது ஆண்டவரை தொடர்ந்து என்று சொல்லி போகிறார். அவர் போய் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆடையை தொட்டான். தொட்டோட அவ்வளவு கூட்டத்தின் சூழ்நிலைகளில அவன் என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் திருப்பி பார்த்து சொல்கிறார், இங்க யாரு என்ன தொட்டான்னு சொல்லி கேட்கும் போது சிஷ்யர்களை பார்த்து சிஷ்யர்கள் பதில் கொடுக்கிறாங்க, ஆண்டவரே, ஐயரே, இவ்வளவு கூட்டத்துல யாரு தொட்டாங்கன்னு எங்களுக்கே தெரியாது ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன ஒருத்தங்க தொட்டாங்க, ஏன்றது ஒரு வல்லமை புறப்பட்டு போனுச்சுன்னு சொல்லி. ஆமென். ஐயா 12 வருஷம் படும் பாடுள்ள ஸ்திரீ. ஆமென். பணங்கள், ஆஸ்திகளை வைத்து செலவழித்து எல்லா வியாதிகளுக்கும் ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்ற சூழ்நிலையில, ஆனா அவன் அந்த நம்பிக்கையை விடல. அந்த நம்பிக்கை தேவன் வருகிறார் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில அவன் முயற்சி எடுத்து கடந்து போய் கர்த்தருடைய ஆடையை தொடும் பொழுது, அந்த ஆடையை தொடும்போது ஒரு வல்லமை அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. தேவ பிள்ளைகளே, ஆமென். 12 வருஷமாய் இந்த ஸ்திரீடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அங்க ஆண்டவரை தொட்டது போல ஆண்டவர் சொன்னாரு, சிஷ்யர்களை பார்த்து, என்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டு போனதுன்னு சொன்னாரு. ஆமென். அப்படி பொழுது அவன் நடுங்கி போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆமென். அந்த 6வது வசனத்தை பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா புத்தகம் 8வது அதிகாரம் 48வது வசனம் படிங்களா. அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றாரா. ஆமென். நீ சமாதானத்தோடு போ என்றாரா. ஆமென். ஐயா தெய்வ பிள்ளைகளே, நல்லா கேளுங்க. ஐயா வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆஸ்திகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்து செலவழித்து 12 வருஷமாய் அவளுக்கு அந்த ரத்த போக்கு போய்கொண்டே இருந்தது. தெய்வ பிள்ளைகளே, வியாதிக்கு ஒரு விடுதலை இல்லை. ஆமென். ஆனா இயேசுவை நம்பி வந்தா, இயேசு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அவளை பின்பற்றி வர ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் முடிவு வந்துச்சு. ஐயா அந்த ஸ்திரீக்கு முடிவு வந்துச்சு. அவளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் அந்த அற்புதத்தை அந்த பிள்ளையோட அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவன் செய்தார். ஐயா ஆண்டவர் திரும்பி பார்த்து, அவ போயிட்டு அமர்ந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்கிறார், அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றாரா. ஆமென். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறது என்னன்னு சொன்னா, ஆமென், இன்னைக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆமென். இன்னைக்கு டாக்டர் சொல்லிருக்கலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆமென். உங்களுடைய செலவழித்து பணத்தை வைத்து நிறைய வியாதிக்கு நிறைய மருந்துகள் செலவழித்திருக்கலாம். ஆனா கர்த்தரை விசுவாசமா நம்பி தேடும் போது, அவரை உண்மையா நீங்க ருசிக்கும் பொழுது, ஐயா நிச்சயமா சொல்லுகிறேன், நம்முடைய வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. தேவ பிள்ளைகளே, ஆமென். ஹல்லேலூயா. இதை நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன்னு சொன்னா, ஐயா நானும் இந்த சூழ்நிலையில நான் கடந்து போனேன். என் மகள், எனக்கு என்னுடைய மகள், முதல் மகள் 4 வயசுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, உன் பிள்ளை இறந்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆமென். 4 வயசுல. ஆமென். இந்த 4 வயசுல டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. கைவிட்டுட்டோன எல்லா சூழ்நிலையிலும் தத்தளிக்கிற சூழ்நிலையில, ஆனா நானும் என் மனைவி தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்தோம். 6 நாள் ஐசியூ, 27 நாள் நார்மல் வார்டில் இருந்தாங்க. அந்த 6 நாள் ஐசியூல தேவ சமூகத்துல நானும் என் மனைவி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா என் தேவன் கைவிட மாட்டார் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஐயா நான் சொல்லுகிறேன், 3வது நாள் கர்த்தரின் மகளை தேவன் தொட்டார். ஐயா
தொட்டு தேவன் சுகத்தை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார் ஐயா. ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. அந்த சூழ்நிலையில நான் கடந்து போனதுனால உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே. டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், ஆமென். மனுஷர்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனா தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையில்லவர் என்று சொல்லி அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் முடிவு நம்மளுக்கு கொடுப்பார். வியாதியில ஒரு முடிவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியங்கள் பாத்தீங்கன்னா, இரண்டாவது பாயிண்ட் நீங்க பார்க்கும் பொழுது அடுத்தது எதுல நமக்கு விடுதலை என்று சொன்னா, எதுலன்னு சொன்னா சோதனைக்கு ஒரு முடிவு. ஆமென். நீங்க பார்க்கும்போது வேதாகமத்துல யோபுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கப்பட்ட சூழ்நிலைகளில, ஆமென், பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள் இழக்கப்பட்டார்கள், அவருடைய ஆஸ்திகள் இழக்கப்பட்டார்கள். கடைசி நேரத்திலும் தேவன் மேல விசுவாசமாய் இருந்த இந்த யோபுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை தேவன் பார்த்த நன்மையை ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில செய்தார் ஐயா. யோபுடைய வாழ்க்கை சிறையிருப்பை தேவன் மாத்தினார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க யோபு புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 மாடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவருக்கு உண்டாயின. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பார்க்கும்போது யோபுக்கு சோதனை சின்ன சோதனை இல்லையா. ஆமென். கர்த்தரை நம்பி இருந்த யோபுடைய வாழ்க்கையில ஆமென் ஆஸ்திகளை இழக்கிறார். ஆமென். நீங்க யோபு புத்தகத்துல பார்க்கும்போது யோபு உண்மையும் உத்தமமான சன்மார்க்கனான ஒரு மனுஷன். யோபுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் இருந்தது. ஆஸ்திகள் இழக்கப்படுகிறார், பிள்ளைகள் மரிக்கிறார்கள். ஆமென். எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும் யோபு வாழ்ந்த நாட்களில, ஆனா யோபு கர்த்தரை நம்பி இருந்த யோபுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் நன்மை செய்வார் என்று சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் யோபின் மின்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமைகளை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினாரா. ஆமென். யோபுடைய வாழ்க்கையில பின்னிலைமைகளை காட்டிலும் முன்னிலைமைகளை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடுத்துக்கொள்ளுங்க யோபு புத்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னணிமைகளை ஆசீர்வதிக்கப்பட்டாரா. ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க யோபுடைய வாழ்க்கையில முன்னிலைமையை காட்டிலும் பின்னணிமைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் தேவன் மாத்தினாரா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பை தேவன் மாத்த முடியும் தேவ பிள்ளைகளே. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ள நீங்க இருக்கலாம், சோதனைக்குள்ள போராட்டங்களுக்குள்ள இருக்கலாம். ஆமென். ஐயோ எல்லா சூழ்நிலையை கடந்து போகிறேன்னு, ஐயோ நிந்திக்கப்படுகிறேன்னு வேதனைக்குள்ள நீங்க இருக்கலாம், தனிமையை உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஐயா இதுக்கு முடிவு என்னன்னு சொன்னா கர்த்தர் மகிமையாய் மாத்த போகிறார் தேவ பிள்ளைகளே. உன்னை நினைத்துக் கொள்ள வேண்டியதான், நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல தெரியுமா? நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தோம்னு சொன்னோமா நம்ம கைவிடப்படுவோம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீத புஸ்தகத்துல 118வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க 8-9 பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம், ராஜாக்கள் பிரபுகளை நம்புவதில் பார்க்கலும் தேவனை நம்புவது பார்ப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் நம்ம தேவனை நம்பி இருக்க வேண்டும் ஐயா. சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நம்மளுடைய எதிர்ப்புகள் மத்தியில நம்ம வாழும் பொழுது ஒன்னே நினைத்துக் கொள்ள வேண்டியதான், நான் கர்த்தருக்குள்ள நான் சாய்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாய் தேவன் எனக்கு ஒரு முடிவு கொடுப்பாரு, என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அந்த உறுதி நிச்சயங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில முன்னிலைமை காட்டிலும் பின்னணிமைகளை ஆசீர்வாதமாய் தேவன் மாத்தினாரா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பின்னணிமையை பார்க்கிறோம், கர்த்தர் வருகிற நாட்களில் அது ஆசீர்வாதமாய் தேவன் கொடுப்பார். ஆமென். அது ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோபுடைய வாழ்க்கையில தேவன் சிறையிருப்பை மாற்றினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சோதனைக்கு முடிவு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோதனைக்கு அடுத்தது என்னன்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியங்கள், மூன்றாவது பாயிண்ட் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க தேவ செய்தியை. மூன்றாவது காரியம் தனிமைக்கு முடிவு. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். தனிமைக்கு முடிவு நீங்க பார்க்கும் பொழுது, இந்த வேதாகமத்துல தனிமைக்கு ஒரு முடிவு நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 2-3 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க சாராளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியை நான் பெருகப்படுத்துவேன். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கை, சாராளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னா, அவளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு கவலையில இருந்தால், ஆனா அந்த தனிமையான ஒரு காலகட்டங்களுடைய வாழ்க்கையில தேவன் அந்த தனிமையை தேவன் மாற்றி அமைத்தாராம். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2-3 வரைக்கும். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் சாராள் அவள் தனிமையா இருக்கும் பொழுது அவளுக்கு பிள்ளை என்று சொல்லுகிற அந்த வேதனைக்குள்ள இருந்தா. ஆனா ஆண்டவர் அவள் வயதான காலகட்டங்களிலும் தேவன் அந்த வயதான நாட்கள் பிற்பாடு அந்த முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற சூழ்நிலையில கர்த்தர் ஒரு மகிமையை என்னன்னு சொன்னா, சாராளுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றங்களை செய்தார். என்ன மாற்றம் திறமையா செய்தார்? அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஒரு குழந்தையை கொடுத்தார். அப்படின்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் அதை நிறைவேற்றினார். ஐயா தெய்வ பிள்ளைகளே, சாராளுக்கு இந்த தனிமையான ஒரு சூழ்நிலையில அவளுக்கு என்ன பிள்ளை என்று ஒரு கவலை. ஆமென். வயதாயிருச்சே, இதுக்கு மேல பிள்ளை இருக்காது என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ தனிமையா எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, ஐயோ தனிமை உன்னை போட்டு வாட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவ சமூகத்துல நம் கதறும் பொழுது அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்ற ஆரம்பிப்பார். தெய்வ பிள்ளைகளே, ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். தனிமையை கர்த்தர் மாத்துகிறார். தனிமை சூழ்நிலைகளை கர்த்தர் மாத்துகிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சாராளுடைய வாழ்க்கையில முதிர் வயதான சூழ்நிலையில கர்த்தர் சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், ஒரு மருத்துவர் செய்ய முடியாததை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தேவன் சாராளுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்தது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தனிமை உன்னை வாட்டுகிறதா? தனிமைக்கு முடிவு அடுத்தது என்னன்னு சொன்னா, கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்ற ஆரம்பிப்பார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளை குறித்து நீ தனிமையை ஒரு தவிப்புல இருக்கலாம். ஆமென். வேலை குறித்து தனிமையை உன்னை வாட்டிக்கொண்டு இருக்கலாம். சூழ்நிலை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த தனிமையை கர்த்தர் சிறையிருப்பை இன்னைக்கு மாத்துகிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆமென். சாருடைய வாழ்க்கை வயதான நாட்களிலோ முடியாது என்று சொல்ற சூழ்நிலையில கர்த்தர் மாத்தினது போல கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் என்னுடைய சூழ்நிலையும் மாத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. 4வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அடிமைக்கு முடிவு. ஆமென். இந்த அடிமைக்கு முடிவு என்று சொன்னா, நாம் வேதாகமத்துல பார்க்கும்போது யோசேப்பு குறித்து பார்க்கலாம். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்னா, அடிமைக்கு அவர்களை விற்கப்படுகிறார்கள். கூட பிறந்தவர்கள் எல்லாம் விற்கப்படுகிறார்கள். அடிமையா இருந்தார். ஆமென். சிறைச்சாலையில இருந்தார். அவர் பட்ட பாடு சூழ்நிலைகளை எல்லாம் கடைசியா என்ன தன்மையா இருந்துச்சு? அடிமையா இருந்த யோசேப்பை தேவன் சிறையிருப்பை மாத்தினார். ஐயா ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. அநேக பேருக்கு இந்த வசனங்கள் தெரியும், யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து தெரியும், யோசேப்புடைய சரித்திரங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒன்னே நினைத்துக் கொள்ள வேண்டியதான், நம்ம எங்கெங்கெல்லாம் அடிமையா இருக்கிறோமோ அந்த அடிமைக்கு முடிவை தேவன் செய்து முடிக்கிறார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில நம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38 44வது வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னோடு கூட ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38 44. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே
என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அது யோசேப்பின் கையிலே கொடுத்து மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னடித்து பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இந்த வேதாகமத்தில் நீங்க பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஐயா நான் பார்க்கும்போது யோசேப்பு அடிமையாய் போன யோசேப்புடைய வாழ்க்கை சிறையிருப்பை தேவன் மாத்தினார் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளவு சூழ்நிலைகள் இல்ல, அவரோட கூட பிறந்தவன் விற்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போன யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார்னு சொன்னா, யோசேப் அடிமையாய் விற்கப்பட்ட பிறகு கர்த்தர் விவேகத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடிமைத்தனத்துல இருக்கும் போது கர்த்தர் விவேகத்திலும் ஞானத்திலும் தந்து எகிப்து தேசத்தின் முழுவதிலும் அதிகாரியா தேவன் வைத்தார் ஐயா. ஆமென். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனை எப்படி முழுமையா நம்பி இருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஒன்னே நினைத்தார், நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாதுன்ற அந்த நம்பிக்கை கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னா, அந்த இடத்துல தேவன் ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா முழுமையா அதிகாரியாய் தேவன் மாத்தினார் ஐயா. தெய்வ பிள்ளைகளே, ஆமென். இன்னைக்கு இந்த சிறையிருப்பை தேவன் மாத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேக சூழ்நிலையில நீங்க அடிமைத்தனத்துல இருக்கலாம், உங்களுடைய வேலை இடத்துல நீங்க ஒரு அடிமைத்தனத்துல இருக்கலாம், மனுஷனுடைய பார்வையில நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துல இருக்கலாம். இந்த அடிமைத்தனத்தை தேவன் மாத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு மனுஷங்களை பார்த்து நீ ஒரு அடிமைத்தனம் ஒரு கேவலமாய் பேசலாம். ஆனா காலகட்டங்கள் வரும்பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல முழுவதிலும் தேவன் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சிறையிருப்பை மாத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐயா. ஆமென். அதுதான் சொல்லுகிறேன். இன்னைக்கு என்னுடைய தலைப்பு நினைச்சுனா நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆமென். யாருன்னு சொன்னா கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு முடிவு உண்டு ஐயா. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நீங்களும் நானும் சிந்திக்கிறதை விட அது மேலான காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சொந்து போவாதீங்க. ஆமென். அப்படியே தனிமையை உட்கார்ந்து அமர்ந்து அப்படியே வேதனைப்பட்டு கொண்டு இருக்காதீங்க. ஒன்னே நினைத்துக் கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, அம்மா அப்பா பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்க அம்மா அப்பா பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. முதல் என்னன்னு சொன்னா, வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். சோதனைக்கு ஒரு முடிவு உண்டு, தனிமைக்கு ஒரு முடிவு உண்டு, அடிமைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். இந்த 4 காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பேசிக் கொண்டே இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்னு சொன்னா கர்த்தரை நம்பி இருக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை மாத்த வல்லமையுள்ளவர். அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவனால் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல ஆண்டவர் செங்கடலை பிளந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்த அதே தேவன் இன்னைக்கும் நம்ம மத்தியில இருக்கிறார் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. வியாதியில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், டயபிட்டிஸ் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆமென், கேன்சர் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில தேவன் செய்தது போல கர்த்தர் மாத்தினது போல 12 வருஷம் படுபாடுள்ள ஸ்திரியுடைய வாழ்க்கையில தேவன் மாத்தினது போல அவள் எவ்வளவு தேவனை நம்பி வந்தது போல தேவனை அவர் பின்பற்றி வந்தது போல கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது போல இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை எண்ணி கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சிறையிருப்பை மாத்துகிறவர். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் சிறையிருப்பை வியாதியை மாத்தின தேவன். அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை சொன்னது, சோதனைக்கு முடிவு உண்டு. ஆமென். எப்படிப்பட்ட ஒரு சோதனையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை
சோதனைகளாக இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் நம் பக்கத்துல இருக்கிறார். இந்த சோதனைக்கு தப்பித்து செல்ல வழியும் போக்கியும் நமக்கு தேவன் வாய்க்க பண்ணுவார் ஐயா. அது முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அடுத்தது தனிமை. ஆமென். தனிமை உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறதா? இந்த தனிமை இன்றிலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றுங்கள், ஒரு முடிவை தேவன் தீர்வை கொடுக்கிறார் தெய்வ பிள்ளைகளே. அடுத்தது அடிமைத்தனத்திலிருந்து. ஆமென். இந்த 4 காரியங்களை குறித்து இந்த காலவெளியில கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த 4 காரியத்துல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த காலவெளியில நம் யாவரும் அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, டாக்டர் கைவிடலாம், மனுஷ கைவிடலாம். ஆமென். நான் நம்பிக்கை இருக்கிறவங்களை எல்லாம் கைவிடலாம், எல்லாம் காணாம போயிடலாம். ஆனா நிச்சயமா நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன்னா என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாப்பா. என் முடிவு ஒரு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி யோபுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, பின்னலைமைகளை ஆசீர்வாதமாய் தேவன் மாத்தினது போல இன்னைக்கு எங்களுடைய பின்னலைமைகளை தேவன் மாத்தி அமைக்கிறவர் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகிமைக்காய் நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம யாவரும் அப்படி எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. உங்க முகத்தை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க கண்களை நோக்கி பார்க்கிறது ஆண்டவர். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை இந்த காலவெளியில நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் ஆண்டவரிட்டு ஒத்தாசையும் தயவும் வருவதாக. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாதுன்ற இந்த வார்த்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ததற்காய் நன்றி. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி அப்படியே எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. எல்லாம் சேர்ந்து முகத்தை பார்க்கணுமே இயேசையா, முகத்தை பார்க்கணுமே. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்தன் பாடுகள், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கவலைகள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கவலைகள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், உங்க முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க கண்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல ஷதரப ஓரதலபல ஷதரப கதரப லரியாதே
ஓ ராதா ரபாலா ஷாதா ரபாரியாந்து எல்லா வாசிகளில நாவுகளை திறந்து அப்படியே குடும்பமா இருந்து இந்த காலவேளையில அப்படியே கொஞ்ச நேரம் நாவுகளை திறந்து கண்களை நோக்கி தேவனை பார்த்து ராதா ரபா காலா ஷாதா ரபாரியாந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் எங்கள் பட்சத்துல நீர் இருக்கிறார் என்று சொல்லி அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, அதை விளங்கிக் கொள்ளும்படியா இந்த காலவேளையில கர்த்தர் எங்களுடைய இருதயத்துல நீர் இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓ மக்கள் நன்றி ராஜாவே. ஓ ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த காலவேளையில அப்படியே எல்லா கரங்களை உயர்த்தி அப்படியே தெய்வ சமூகத்துல அப்படியே தெய்வ சமூகத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். ராதா காதா லாபா லஷாதா ராபா ஓ நீ காதா ராமா நிரியா தெரிபா காதா ராபா. ஓ மக்கள் நன்றி ஆண்டவரே. லூயா ஹalleluya எல்லா கரங்களை உயர்த்தி உனக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த காலவேளையில விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வேத வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரை நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் கிரியை செய்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே வியாதியில ஆண்டவரே ஒரு முடிவை தேவன் கொடுத்ததற்காய் நன்றி. சோதனையில ஒரு முடிவை தேவன் கொடுத்ததற்காய் நன்றி. தனிமையில ஒரு முடிவை கொடுத்ததற்காய் நன்றி. அடிமையில முடிவை கொடுத்ததற்காய் நன்றி. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறையிருப்பை தேவன் மாற்றி அமைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்க கண்களை உண்மையை நோக்கி பார்க்கும்படி, சூழ்நிலையை பார்த்து நாங்கள் வாழ்ந்து விடாதபடி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய போகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை எங்களுடைய கண்களை நோக்கி பார்க்கும்படி ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தேவன் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய நாமத்துல பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாதே, சொந்து போவாதீங்க. ஆமென். தொடர்ந்து ஓடுவோம். நம் கண்கள் தேவனை நோக்கி பார்த்து ஓடுவோம். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தேவன் செய்து முடிப்பார் ஐயா. ஆமென். அவர் கிறிஸ்து நம்மத்திலே ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்படியே நம்ம யாவரும் கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவை கர்த்தரை என்று சொல்லி நாம் சொல்லுவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.